வாழ்க்கை எப்போது யாரை எந்த புள்ளியில் கொண்டு போய் நிறுத்தும் என்பதை எவராலும் கணிக்க முடிவதில்லை. என் கதையை கேட்கும் முன் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன். என் பெயர் சுமத்ரா. ஒரு காலத்தில் நானும் எல்லாரையும் போல அன்பான பெற்றோரின் அரவணைப்பில் செல்வ செழிப்பில்தான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். என் தந்தை உழைப்பால் உயர்ந்தவர். எங்களிடம் பணத்திற்கு பஞ்சமில்லை. அதைவிட அதிகமாக வீட்டில் அன்பும் மகிழ்ச்சியும் நிறைந்திருந்தது. நான் அவர்களின் ஒரே செல்ல மகள். என் அம்மா மீண்டும் கர்ப்பமாக இருந்தபோது என் வீட்டில் சந்தோஷம் இரட்டிப்பானது. சுமத்ரா, உனக்கு தாலாட்ட ஒரு தம்பியோ தங்கையோ வரப்போறாங்கடி என்ற அம்மா என் தலையை கோதி முத்தமிட்ட நாட்கள் இன்னும் என் நினைவில் பசுமையாக இருக்கின்றன. 5 மாத கருவை சுமந்தபடி அம்மா காட்டிய பொலிவும் அப்பா என் மீது பொழிந்த பாசமும் தான் என் உலகம். ஆனால் விதி என் வாழ்க்கையில் வைத்த தீராத வடு அந்த ஒரு நாள் பயணம். நாங்கள் அனைவரும் குடும்பத்தோடு டில்லிக்கு சுற்றுலா செல்ல திட்டமிட்டிருந்தோம். சந்தோஷ ஆரவாரத்தோடு பேருந்தில் ஏறி அமர்ந்தோம். ஜன்னல் ஓரம் அமர்ந்து வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த என் கைகளை பிடித்து கொண்டு அப்பா சிரித்தார். ஆனால் வழியில் நாங்கள் எதிர்பார்த்திராத அந்த கொடூர விபத்து நடந்தது. கண் இமைக்கும் நேரத்தில் எல்லாமே தலைகீழாக மாறியது. பேருந்தின் அலறல் சத்தமும் தூக்கி வீசப்பட்ட அதிர்ச்சியும் மட்டுமே எனக்கு நினைவிருக்கிறது. கண் விழித்து பார்த்தபோது நான் மருத்துவமனை படுக்கையில் கிடந்தேன். என் உடலெங்கும் காயங்கள், தலையில் கட்டு, சுற்றி வெள்ளை சீருடை அணிந்த மருத்துவர்கள். அப்பா எங்கே, அம்மா எங்கே என்று என் பிஞ்சு குரலில் கதறிய போது அங்கிருந்தவர்கள் தலை குனிந்து நின்றார்கள். அந்த ஒரே ஒரு விபத்து என் அப்பா, அம்மா மற்றும் என் தாயின் வயிற்றில் வளர்ந்த அந்த 5ஆம் மாத செல்ல தம்பியை கூட என்னிடமிருந்து நிரந்தரமாக பிரித்து விட்டது. என் உலகம் ஒரே நொடியில் இருண்டு போனது. நான் அனாதையானேன். எங்களிடம் எல்லாமும் இருந்தது. ஆனால் என் பெற்றோர் இல்லாத அந்த வினாடியில் எனக்கு எதுவுமே இல்லாமல் போனது. பெற்றோரின் உடல் அடக்கம் முடிந்ததுமே என்னை சுற்றி இருந்த சொந்த பந்தங்களின் உண்மையான முகங்கள் வெளிப்பட தொடங்கின. என் பெற்றோர் உயிரோடு இருந்தவரை என்னை கொஞ்சிய அத்தை, சித்தப்பா எல்லாரும் இப்போது என் பொறுப்பை ஏற்க மறுத்து பின்வாங்கினார்கள். நாங்கள் எப்படி இவளை பார்த்து கொள்வது? இவளுக்கு தாய் மாமா குடும்பம் இருக்கிறதே, அவர்களிடம் அனுப்பிவிடுங்கள் என்று சாக்குப்போக்கு சொல்லி என்னை என் தாய் மாமாவின் வீட்டிற்கு தள்ளிவிட்டார்கள். தாயை இழந்த துயரமும் சொந்தங்களால் கைவிடப்பட்ட வேதனையும் என் நெஞ்சை பிளக்க, கலங்கிய கண்களோடும் பயந்த நெஞ்சோடும் என் தாய் மாமாவின் வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தேன். ஆனால் அங்கே காத்திருந்தது அன்பான அரவணைப்பு அல்ல, என் வாழ்க்கையின் அடுத்த கொடூரமான அத்தியாயம். தாய் மாமாவின் வீட்டிற்குள் நான் அடியெடுத்து வைத்தபோது அது என் தாயின் பிறந்த வீடு என்ற சிறிய நம்பிக்கை என் மனதின் ஓரத்தில் இருந்தது. என் தாய் பிறந்த இடத்தில் எனக்கு கொஞ்சம் அன்பாவது கிடைக்கும் என்று நான் ஏங்கினேன். மாமாவுக்கு என் மீது உண்மையான பாசம் இருக்கத்தான் செய்தது. தன் ஒரே அக்காவின் மகள் என்ற இரக்கமும் பெற்றோர் இல்லாத குழந்தையை ஆளாக்க வேண்டும் என்ற எண்ணமும் அவருக்கு இருந்தது. ஆனால் அந்த வீட்டில் மாமாவின் சொல்லை விட மாமியின் சொல்லே அதிகாரமாக இருந்தது. என் மாமிக்கு நான் அந்த வீட்டில் இருப்பது துளியும் பிடிக்கவில்லை. நான் அடியெடுத்து வைத்த முதல் நாளிலிருந்தே என்னை ஒரு பாரமாகவே பார்த்தார். சொந்தக்காரங்க எல்லாரும் ஆளுக்கு ஒரு பக்கமா விலகிட்டாங்க. இவ சுமையை மட்டும் நம்ம தலை மேல கட்டிட்டாங்க என்று மாமாவிடம் தினமும் புலம்புவதையே வழக்கமாக கொண்டிருந்தார். நாட்கள் செல்ல செல்ல அந்த வீட்டின் அனைத்து கடின வேலைகளும் என் சின்னஞ்சிறு தோள்களின் மீது சுமத்தப்பட்டன. என் பிஞ்சு கரங்களால் செய்ய முடியாத அளவிற்கு பாத்திரங்களை கழுவுவது, வீட்டை பெருக்குவது, துணிகளை துவைப்பது என காலை முதல் இரவு வரை என்னை அடிமை போல் வேலை வாங்கினார் மாமி. இங்கே இலவசமா தங்கி சாப்பிட முடியாது, சோறு வேணும்னா வேலை செஞ்சுதான் ஆகணும் என்று தினமும் என் நெஞ்சில் ஈட்டியால் குத்துவது போல் பேசுவார். மாமியின் மகள் தீபிகா என்னை விட 3 வயது சிறியவள். ஆனால் பொய் சொல்வதிலும் குறும்பு செய்வதிலும் அவளுக்கு நிகர் அவளேதான். தாயை போலவே அவளுக்கும் என் மீது வெறுப்புதான். நீ அழுக்கு, உன் கூட நான் விளையாட மாட்டேன் என்று என்னை ஒதுக்குவாள். பல நேரங்களில் அவளாகவே மரக்குச்சியை எடுத்து கொண்டு வந்து என்னை தேவையில்லாமல் அடிப்பாள். நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள அவளது கையை பிடித்து தடுத்தால் போதும், உடனே அழுது ஆர்ப்பாட்டம் செய்வாள். சத்தம் கேட்டு ஓடி வரும் மாமி உண்மை என்னவென்று விசாரிக்காமலேயே என் மீது பாய்வார்.
என் மகளை அடிக்கிறியாடி அனாதை என்று கத்துவதோடு நிறுத்தாமல் என் கன்னத்தில் ஓங்கி அறைவார். இல்லை மாமி, அவதான் என்னை அடிச்சா என்று நான் கதறி அழுதபடி, உண்மை சொன்னாலும் அவ சின்ன குழந்தடி, 4 அடி அடிச்சா தாங்கிக்க வேண்டியது தானே, அதுக்காக அவளை அழ வைப்பியா என்று நியாயம் பேசுவார். மாமியின் பொய்யான குற்றச்சாட்டுகளாலும் தினமும் என் மீது போட்ட பழிகளாலும் நாளாக மாமாவும் என் மீது கோபப்பட தொடங்கினார். மனைவியின் பேச்சை கேட்டுக்கொண்டு மாமாவும் என்னை வெறுக்க தொடங்கியதுதான் எனக்கு ஆறாத துயரமாக மாறியது. பசியால் வயிறு எரியும் வேளைகளில் சோற்றுக்கு கூட வழியின்றி தவிப்பேன். வேலைகளை முழுமையாக செய்து முடிக்காவிட்டால் எனக்கு ஒரு வேளை உணவு கூட கிடைக்காது. பசியும் சோர்வும் தாங்க முடியாமல் கண்களில் நீர் வழிய வீட்டின் ஒவ்வொரு மூலையையும் சுத்தம் செய்வேன். இரவில் சுருண்டு படுக்கும்போது, அம்மா அப்பா என்னை ஏன் தனியா விட்டுட்டு போனீங்க என்று என் தலையணையை நனைத்தபடி அழுவதை தவிர எனக்கு வேறு வழி தெரிந்திருக்கவில்லை. தினமும் உடல் அளவிலும் மனதளவிலும் படும் துன்பங்களை சகித்து கொண்டு விதியின் வழியிலேயே என் நாட்கள் நகர்ந்து கொண்டிருந்தன. 1 வருடம் ஓடிவிட்டது. என் பெற்றோர் விட்டு சென்ற அந்த பழைய நினைவுகளும் அவர்களின் அன்பான முகங்களும் மட்டுமே எனக்கு ஒரே ஆறுதலாக இருந்தன. ஆனால் என் வாழ்க்கையை அடியோடு மாற்றி போட போகும் அந்த கொடூரமான நொடிகள் எனக்கு தெரியாமல் சமையலறை வாசலில் காத்திருந்தன. அது ஒரு அமைதியான மாலை நேரம். வழக்கம் போல வீட்டின் வேலைகளை முடித்துவிட்டு சமையலறைக்கு அருகில் பாத்திரங்களை அடுக்குவதற்காக சென்று கொண்டிருந்தேன். அப்போது உள்ளே இருந்து மாமியும் மாமாவும் மிக குறைந்த குரலில் பேசிக்கொள்ளும் சத்தம் கேட்டது. ஏதோ ஒரு இனம் புரியாத அச்சத்தில் நான் சுவரோரம் நின்று கவனித்தேன். மாமி தான் பேச்சை தொடங்கி இருந்தார். மிகவும் சாமர்த்தியமாகவும் அதே சமயம் விஷத்தை கக்குவது போலும் இருந்தது அவரது குரல். இங்கே பாருங்க சுமத்ரா, இந்த வீட்டுக்கு வந்து வருஷமாக போகுது. இவ இங்க இருக்கிறதுனால நம்ம தீபிகாவோட சந்தோஷமும் எதிர்காலமும் தான் பாழாகுது. உங்க அக்கா மக எப்ப பார்த்தாலும் என் மகளை துன்புறுத்திக்கிட்டே இருக்கா. இவளை இங்கேயே வச்சுக்கிட்டு என்னால என் மகளோட வாழ்க்கையை கெடுத்துக்க முடியாது என்று மாமி பொய்யான பழிகளை அடுக்கினார். மாமா சற்றே தயங்கிய குரலில், அப்புறம் என்னதான் செய்ய சொல்ற, நான் என்ன பண்றது என்று கேட்டார். மாமி மெல்லிய சிரிப்புடன், நான் என்ன சொல்றேன்னா, இவளை கொஞ்ச நாளைக்கு ஏதாவது ஒரு அனாதை இல்லத்துல கொண்டு போய் சேர்த்துடுங்க. அங்கே இவளுக்கு படிப்பும் கிடைக்கும், நல்லா வளருவா, கொஞ்சம் பெரியவளா விவரமானவளா ஆனதுக்கு அப்புறம் நாம யோசிக்கலாம் என்றார். இதை கேட்டதும் மாமா திடுக்கிட்டு போய் மறுத்தார். என்ன பேசுற நீ? என்னால அப்படி செய்ய முடியாது. நான் இப்படி பண்ணா சொந்தக்காரங்க எல்லாரும் என்னை என்னன்னு பேசுவாங்க. செத்து போன அக்காவோட ஒரே மகளை கூட காப்பாற்ற முடியாம அனாதை இல்லத்துக்கு அனுப்பிட்டான்னு ஊரே தூற்றும். அக்கா போனதுக்கு அப்புறம் இவளை பார்த்துக்க வேண்டியது என் கடமை. ஏதோ முடிஞ்ச வரைக்கும் வளர்க்கிறோம், இருக்கட்டும் என்று ஆத்திரப்பட்டார். ஆனால் மாமி சளைக்கவில்லை. அட நீங்க வேற, சொந்தக்காரங்க யாரும் நம்ம வீட்டுக்கு வர போறதில்லை. நாம சுமத்ராவை எங்கே அனுப்பணும்னு யாருக்கு தெரிய போகுது? யாராவது கேட்டா சித்தப்பா வீட்டுக்கோ இல்ல அத்தை வீட்டுக்கோ போயிருக்கான்னு சொல்லிக்கலாம். இதை போய் பெருசு பண்ணிக்கிட்டு என்று மாமாவுக்கு சோப் போட்டார். மாமா அப்போதும் சம்மதிக்காமல் தலையசைத்த போது மாமியின் குரல் திடீரென கொடூரமாக மாறியது. எனக்கு இதெல்லாம் தெரியாது. இவளோட சுமையை இனிமேலும் என்னால சுமக்க முடியாது. ஒண்ணு இவளை இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க, இல்லனா நானே என் மகளை கூட்டிக்கிட்டு என் பிறந்த வீட்டுக்கு போயிடுறேன். அப்புறம் நீங்களும் உங்க அக்கா மகளும் மட்டுமே இந்த வீட்டுல இருங்க என்று கடைசி ஆயுதமான மிரட்டலை எடுத்தார். மனைவியின் இந்த மிரட்டலில் மாமா பயந்து போனார். மாமியை பிரிந்து வாழ அவருக்கு தைரியமில்லை. தன் சுயநலத்திற்காக பெத்த அக்காவின் ஒரே அனாதை மகளை தூக்கி எறிய அவர் சம்மதித்தார். சரி, நீ சொல்றபடியே செய்திடுவோம் என்று மாமா தலை குனிந்தபடி கூறிய அந்த வார்த்தைகள் என் காதில் விழுந்தன. சுவரோரம் மறைந்திருந்த என் கால்கள் நடுங்கின, தொண்டை அடைத்தது. என் பெற்றோர் வாழ்ந்த அந்த வீட்டின் நினைவுகளும் அவர்கள் என்னை விட்டு பிரிந்த துயரமும் நெஞ்சை அடைக்க நான் கண்ணீருடன் என் அறைக்கு சென்று சுருண்டு விழுந்தேன். அடுத்த நாளே மாமா என்னை அழைத்தார். நான் எவ்வளவோ கதறி அழுதேன். மாமா, என்னை அனாதை இல்லத்துக்கு அனுப்பாதீங்க. நான் வீட்டின் எல்லா வேலையையும் செய்கிறேன். சாப்பாடு கூட கேட்கலை. என்னை ஒரே ஒரு தடவை என் அம்மா அப்பா வாழ்ந்த அந்த பழைய வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க மாமா என்று அவரது கால்களில் விழுந்து கெஞ்சினேன். ஆனால் மனைவியின் மிரட்டலுக்கு பயந்த மாமாவுக்கு என் கண்ணீர் தெரியவில்லை. நேரமில்லை, பிறகு ஒரு நாள் போகலாம் என்று இரக்கமே இல்லாமல் கூறி என்னை ஒரு பொம்மையை போல இழுத்து கொண்டு அந்த பாலடைந்த அனாதை
அனாதை இல்லத்தை நோக்கி அழைத்து சென்றார். மாமா என்னை அழைத்து கொண்டு அந்த பாழடைந்த அனாதை இல்லத்தின் பெரிய இரும்பு கேட்டை தாண்டி உள்ளே நுழைந்த போது என் நெஞ்சம் பயத்தால் படபடவென அடித்து கொண்டது. திரைப்படங்களிலும் கதைகளிலும் நான் அனாதை இல்லங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அங்கே தாய் தந்தையற்ற குழந்தைகளுக்கு அன்பான அரவணைப்பும் நல்ல கல்வியும் விளையாட்டு பொருட்களும் கிடைக்கும். குழந்தைகள் அனைவரும் சிரித்த முகத்தோடு மகிழ்ச்சியாக வாழ்வார்கள் என்றுதான் என் பிஞ்சு மனது கற்பனை செய்து வைத்திருந்தது. ஆனால் கதவின் உள்ளே என் முதல் அடியை எடுத்து வைத்த அடுத்த கணமே என் கற்பனைகள் அனைத்தும் நொறுங்கி சாம்பலாயின. அங்கே காத்திருந்தது ஓர் அதிர்ச்சிகரமான நிஜம். அனாதை இல்லத்தின் வளிமண்டலமே ஒருவித சோகத்திலும் பயத்திலும் மூழ்கி இருந்தது. அங்கே குழந்தைகள் யாரும் விளையாடி கொண்டிருக்கவில்லை. சிரிப்பு சத்தத்தையும் காணோம். நீண்ட வரிசையில் எலும்பும் தோலுமாக ஒல்லியாக பயந்த விழிகளோடு குழந்தைகள் நின்று கொண்டிருந்தனர். அவர்களின் கைகளில் வெற்று தட்டுகள் இருந்தன. தங்களின் பகுதி உணவை பெறுவதற்காக எந்தவித எதிர்பார்ப்பும் இன்றி அமைதியாக காத்திருந்தனர். அவர்களின் முகங்களில் உயிர்ப்போ சிறுவர்களுக்கே உரிய துள்ளலோ துளியும் இல்லை. மாமா என்னை அங்கே விட்டுட்டு என் முகத்தை கூட நேராக பார்க்காமல் அவசர அவசரமாக கையெழுத்தை போட்டுவிட்டு ஓடிவிட்டார். நான் அனாதையாக ஆதரவற்றவளாக அந்த நடு ஹாலில் நின்று கொண்டிருந்த போது கோபமும் அகந்தையும் நிறைந்த ஒரு வார்டன் பெண்மணி என்னை நோக்கி வேகமாக வந்தாள். அவள் என் முகத்தை கூட பார்க்கவில்லை. இரக்கமே இல்லாமல் என் கையில் இருந்த ஒரே ஒரு துணி பையை பிடுங்கி மூலையில் எறிந்தாள். பின்னர் என் உணர்ச்சியற்ற கைகளில் ஒரு பழைய அலுமினிய தட்டை திணித்து அதிகார தொனியில் கத்தினார். என்னடி ராஜகுமாரி மாதிரி நின்று வேடிக்கை பார்க்கிற? உனக்கு படுக்கைக்கே தேடி வந்து சாப்பாடு போட இது உன் வீடு இல்லை. சோறு வேணும்னா ஒழுங்கா அந்த வரிசையில போய் நில்லு. இனிமே அமைதியா சொல்ற வேலையை மட்டும் செய்யணும், புரியுதா? அவளுடைய கொடூரமான குரலும் மிரட்டும் பார்வையும் என்னை நடுங்க செய்தன. பேசாமல் தலை குனிந்தபடி அந்த ஒல்லியான குழந்தைகளின் வரிசையில் போய் நின்று கொண்டேன். வரிசை மெதுவாக நகர்ந்து கொண்டிருந்தது. ஒவ்வொரு நொடியும் என் கண்ணிலிருந்து வழிந்த கண்ணீர் துளிகள் என் கன்னங்களை நனைத்து கையில் இருந்த வெற்று தட்டில் விழுந்து கொண்டிருந்தன. அம்மா, அப்பா என்று என் மனதுக்குள் கதறினேன். என் பெற்றோர் உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு இந்த நிலைமை வந்திருக்குமா? 5 மாதத்தில் கலைந்து போன என் தம்பி உயிரோடு இருந்திருந்தால் எனக்கு ஒரு துணை இருந்திருக்குமே. உணவு வழங்கும் இடத்திற்கு என் முறை வந்தபோது அங்கிருந்த பெண்மணி சத்தம் இல்லாமல் ஒரு காய்ந்த ரொட்டியையும் தண்ணீராய் இருந்த கொஞ்சோண்டு பருப்பையும் என் தட்டில் ஊற்றினாள். குழந்தைகள் அனைவரும் தரையில் அமர்ந்து எந்த சுவையும் இல்லாத அந்த உணவை உயிரை தக்க வைத்துக் கொள்வதற்காக மட்டுமே உண்டு கொண்டிருந்தனர். நானும் ஒரு மூலையில் அமர்ந்தேன். ஆனால் நெஞ்சு அடைத்த துயரத்தாலும் பயத்தாலும் அந்த ஒரு துண்டு ரொட்டி கூட என் தொண்டையை கடக்க மறுத்தது. அன்று இரவு எனக்கு ஒரு பழைய கட்டில் காட்டப்பட்டது. அந்த இருண்ட சோகம் நிறைந்த அறையில் என் பையை தலையணையாக வைத்து படுத்து கொண்டேன். என்னை சுற்றி சில குழந்தைகள் சுவரில் சாய்ந்து அமைதியாக அழுவதை கண்டேன். எல்லாவற்றையும் இழந்து சொந்தங்களாலும் கைவிடப்பட்டு இந்த நரகத்தில் வந்து விழுந்து விட்டேனே என்ற எண்ணம் என்னை உலுக்கியது. என் வாழ்க்கை இனி அவ்வளவுதானா என்ற கேள்வியுடன் பயத்தின் பிடியில் இரவை கழிக்க தொடங்கினேன். நாட்கள் உருண்டோட தொடங்கின. அந்த நரகத்தை போன்ற அனாதை இல்லத்தின் மந்தமான சூழலுக்கும் அதிகாரமிக்க வார்டனின் கொடுமைகளுக்கும் நானும் பழக வேண்டியதாயிற்று. அனாதையின் வாழ்க்கை இப்படித்தான் இருக்கும். நமக்கு யாரும் இல்லை என்பதை என் பிஞ்சு மனதுக்குள்ளேயே சகித்து கொள்ள கற்றுக்கொண்டேன். ஆனால் அந்த இருண்ட நரகத்தில் என் வாழ்க்கைக்கு ஒரு சிறிய வெளிச்சமாக அமைந்தது பிரியாவின் நட்பு. பிரியா என்னை விட சில ஆண்டுகள் மூத்தவள், மிகவும் அன்பானவள், முதிர்ச்சியான சிந்தனை கொண்டவள். அனாதை இல்லத்தில் சேர்ந்த புதிதில் யாருடனும் பேசாமல் ஒரு மூலையில் அடைந்து கிடந்த என்னை கண்டு அவளாகவே முன்வந்து பேசினாள். உன் பேர் சுமத்ராவா? ஏன் இவ்வளவு கவலையா இருக்க? நான் உனக்கு ஃப்ரெண்டா இருக்கட்டுமா என்று கேட்டபடி என் கைகளை பற்றி கொண்டாள். ஆதரவற்று தவித்த எனக்கு அந்த அன்பு கரங்கள் மிக பெரிய ஆறுதலை தந்தன. பிரியா தன் கதையை என்னிடம் பகிர்ந்து கொண்டாள். அவளுடைய தாயார் சிறு வயதிலேயே இறந்து விட்டாராம். அதன் பிறகு அவளது தந்தை இரண்டாவதாக ஒரு திருமணம் செய்து கொண்டார். மாற்றாந்தாயின் பேச்சை கேட்க தொடங்கிய தந்தை அவளது தொல்லை
தொல்லை தாங்காமல் பிரியாவை இந்த அனாதை இல்லத்தில் கொண்டு வந்து சேர்த்து விட்டார். ஆனால் பிரியாவின் கதையில் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. என்னை போல அவள் முற்றிலும் கைவிடப்பட்டவள் அல்ல. அவளுடைய தந்தை அவளை உயிருக்கு உயிராக நேசித்தார். மாற்றாந்தாயின் கட்டாயத்தால் மட்டுமே அவளை இங்கு விட்டு சென்றிருந்தார். மாதம் ஒரு முறையோ அல்லது இருமுறையோ அவளது தந்தை அவளை பார்க்க ஓடோடி வருவார். வரும்போதெல்லாம் புது உடைகள், சுவையான பலகாரங்கள், விளையாட்டு பொருட்கள் என மூட்டை மூட்டையாக எடுத்து வருவார். தந்தை வந்துவிட்டு சென்ற சில நாட்களுக்கு பிரியாவின் முகம் சூரியனை போல பிரகாசிக்கும். எங்க அப்பா என்னை சீக்கிரமே வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாரு சுமத்ரா. அவரு பாவமடி, அந்த அம்மாவால தான் என்னை இங்க விட்டிருக்காரு. ஆனா அவருக்கு என் மேல ரொம்ப பாசம் என்று கண்கள் மின்ன கூறுவாள். தினமும் மாலையானதும் அனாதை இல்லத்தின் இரும்பு கேட் வாசலையே ஏங்கி ஏங்கி பார்த்து கொண்டிருப்பது பிரியாவின் வழக்கம். இன்னைக்கு எங்க அப்பா வருவாரா என்ற நம்பிக்கை அவளது கண்களில் எப்போதும் சுடராய் எரியும். அவள் தந்தை வாங்கி வரும் தின்பண்டங்களை எனக்கு ஒளித்து வைத்து தருவாள். இந்தா சுமத்ரா, இதை சாப்பிடு என்று அவள் அன்போடு நீட்டும் போது என் நெஞ்சில் ஒரு மெல்லிய வலி தோன்றும். பிரியாவை பார்த்து எனக்குள் பொறாமை வரவில்லை, மாறாக ஒரு ஏக்கம் மட்டுமே வந்தது. பிரியாவுக்கு அட்லீஸ்ட் பாசம் காட்ட ஒரு அப்பா உயிரோடு இருக்காரு. அவரை பார்க்க அவளுக்கு ஒரு சொந்தம் இருக்கு. ஆனா எனக்குன்னு யாருமே இல்லையே. என் அம்மாவும் அப்பாவும் மேல போயிட்டாங்க. என் சொந்த மாமாவும் அத்தையும் என்னை வேணும்னே இங்க தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டாங்க. என்னை எவனாவது பார்க்க வருவானா? நான் இனி யாரோட வருகைக்காக இந்த வாசலை பார்க்கிறது என்று நினைத்து இரவில் என் படுக்கையில் விம்மி விம்மி அழுவேன். இருப்பினும் அந்த பாலடைந்த அனாதை இல்லத்தில் பிரியாவின் நட்பு எனக்கு பெரிய பலமாக இருந்தது. இருவருமாக சேர்ந்து சிறு சிறு வேலைகளை செய்வதும் எதிர்காலத்தை பற்றி பேசுவதும் என என் சோகங்களை மறக்க அவள் ஒரு நல்ல தோழியாக என் அருகே நின்றாள். ஆனால் அந்த எளிய சந்தோஷமும் நீண்ட நாள் நீடிக்கப் போவதில்லை என்பதை நான் அப்போது அறிந்திருக்கவில்லை. அனாதை இல்லத்தின் கடுமையான விதிகளுக்கும் இரக்கமற்ற வார்டனின் அதட்டல்களுக்கும் இடையே பிரியாவின் நட்பு மட்டுமே எனக்கு ஒரே ஆறுதலாக இருந்தது. தினமும் காலை 5 மணிக்கே எங்களை எழுப்பி இல்லத்தின் தரையை துடைப்பது, பாத்திரங்களை கழுவுவது என எங்கள் சக்திக்கு மீறிய வேலைகளை வாங்குவார்கள். அந்த நரகத்தில் ஒரு வாரம் ஓடிய நிலையில் பிரியாவும் நானும் பிரிக்க முடியாத தோழிகளானோம். அன்று ஒரு நாள் மதிய வேளை இல்லத்தின் நடுவே இருந்த சிறிய பூங்காவின் மரத்தடியில் பிரியாவும் நானும் நின்று கொண்டிருந்தோம். அப்போது பிரதான வாயிலில் நின்றிருந்த காவலாளி நெடு நேரமாக எங்களையே ஒரு மாதிரியாக வெறித்து பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வை எனக்குள் ஒருவித அருவருப்பையும் பயத்தையும் ஏற்படுத்தியது. திடீரென அவன் எங்களை நோக்கி நடந்து வந்தான். பிரியாவை பார்த்து, ஏய் பொண்ணே, இங்க வா, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும் என்று அதிகார குரலில் அழைத்தான். பிரியா சற்றே தயங்கி இருந்த இடத்திலேயே, அங்கிள் என்ன விஷயம்னு அங்கிருந்தே சொல்லுங்க, நான் வரல என்றாள். அந்த காவலாளியின் முகத்தில் கோபம் கொப்பளித்தது. சொன்னா புரியாதா? உன்கிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்ல வந்தா அலட்சியமா பேசுற, மரியாதையா இங்க வாடி என்று மிரட்டினான். பிரியா என்னிடம் திரும்பி, சுமத்ரா, நீ 2 நிமிஷம் இங்கே இரு, அவன் என்ன சொல்றான்னு கேட்டுட்டு உடனே வந்துறேன் என்று கூறிவிட்டு அவனிடம் சென்றாள். அவன் பிரியாவின் அருகில் சென்று குரலை மென்மையாக்கி, உன் அப்பா உன்னை பார்க்க வெளியே வந்திருக்காருமா, ரொம்ப நேரமா உனக்காக காத்துக்கிட்டு இருக்காரு, சீக்கிரம் என் கூட வா என்றான் சாமர்த்தியமாக. அப்பாவா என்ற வார்த்தையை கேட்டதுமே பிரியாவின் முகத்தில் 1000 சூரியன்கள் ஒன்றாக உதயமானது போல் பிரகாசித்தது. தந்தையை காண போகும் மகிழ்ச்சியில் அவளுக்கு கால்கள் தரையில் பாவவில்லை. காவலாளி கூறியதன் பின்னணியில் இருந்த சதியை உணராமல் அவளது பிஞ்சு கரம் அவனது கையை பற்றி கொண்டது. போகும்போது என்னை நோக்கி திரும்பி, என் அப்பா வந்திருக்காரு சுமத்ரா என்பது போல ஒரு மகிழ்ச்சியான பார்வையை வீசிவிட்டு அவனுடன் சென்றாள். அவள் செல்வதையே பார்த்து கொண்டிருந்த என் நெஞ்சில் ஒரு சிறிய ஏக்கம் எழுந்தது. எனக்கும் ஒரு தந்தை உயிரோடு இருந்திருந்தால் இப்படி என்னை நாடி வந்திருப்பாரே என்று எண்ணிக்கொண்டே மரத்தடியில் அமர்ந்தேன். 10 நிமிடங்கள் சென்றன. 20 நிமிடங்கள் ஆயின. பிரியா திரும்பவே இல்லை. அப்பாவின் தின்பண்டங்கள் வாங்கி கொண்டு உரையாடலில் மூழ்கி இருப்பாள் என்றுதான் முதலில் நினைத்தேன். ஆனால் அரை மணி நேரத்திற்கும் மேலாகியும் அவள் வராததால் எனக்குள் சந்தேகம் உருவானது. மெதுவாக வாசலை நோக்கி எட்டி பார்த்தேன். அங்கே காவலாளி மட்டும் தனியாக வந்து தன் நாற்காலியில் அமர்ந்திருந்தான். அவனது முகத்தில் கவலையும் பயமும் கடுமையான பதற்றமும் தாண்டவமாடின. சுற்றிலும் அங்கும் இங்குமாக பதற்றத்துடன் பார்த்தபடி நெற்றியில் வழிந்த வேர்வையை துடைத்து கொண்டிருந்தான்.
ஆனால் அவனுடன் சென்ற பிரியாவை காணவில்லை. என் பிஞ்சு மனதிற்குள் ஏதோ தவறாக நடக்கிறது என்ற அதிர்ச்சி மணி அடித்தது. இனம் புரியாத பயம் என் உடலை நடுங்க செய்தது. நான் உடனடியாக பூங்காவில் இருந்த ஒரு அடர்ந்த மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அவனையே உற்று கவனித்தேன். அவனது பதற்றமான அசைவுகள் என் சந்தேகத்தை உறுதிப்படுத்தின. உடனே அங்கிருந்து நழுவி ஓடோடி சென்று இல்லத்தின் ஹாலில் நின்றிருந்த வார்டன் மேடமிடம் சென்றேன். பயத்தால் என் குரல் நடுங்க, மேடம், பிரியாவோட அப்பா காலையில 10:30 மணிக்கு வந்தாராம். காவலாளி அங்கிள் தான் பிரியாவை வெளியே கூட்டிட்டு போனாரு. பிரியா இன்னும் திரும்பவே இல்லை மேடம் என்று கூறினேன். என் வார்த்தைகளை கேட்ட அடுத்த கணமே வார்டன் மேடமின் முகவர்ணம் முற்றிலும் மாறியது. அவளது கண்கள் அதிர்ச்சியில் விரிந்தன. என் வார்த்தைகளை கேட்டதும் வார்டன் மேடமின் முகம் அப்படியே வெளுத்து போனது. உடனே மற்ற குழந்தைகளை வரிசையில் நிற்க வைத்துவிட்டு என் கையை இறுக பற்றியபடி அனாதை இல்லத்தின் மேல் தளத்திலிருந்த மேடமின் அறைக்கு என்னை இழுத்து கொண்டு ஓடினாள். அங்கே மேஜைக்கு பின்னால் மேடம் கம்பீரமாக அமர்ந்திருந்தார். அவருக்கு எதிரே அந்த பாவி காவலாளி பயந்து நடுங்கியபடி நின்று இருந்தான். மேடம் என்னை அருகில் அழைத்து, பாப்பா, பயப்படாம சொல்லு, பிரியாவை கடைசியா எங்கே யாரோட பார்த்தாய் என்று அன்பாக கேட்டார். நான் துளியும் தயங்காமல் நேராக அந்த பாவி காவலாளியை சுட்டி காட்டி, இந்த காவலாளி அங்கிள் தான் மேடம், உன் அப்பா வெளியே வந்திருக்காருன்னு சொல்லி பிரியாவை கூட்டிட்டு போனாரு. அதுக்கப்புறம் பிரியா வரவே இல்லை என்று உரத்த குரலில் சொன்னேன். இதை எதிர்பார்க்காத காவலாளி கோபத்தில் முக சிவக்க கத்தினான். பொய் சொல்றா மேடம், இந்த பொண்ணை ஏதோ பொய் மூட்டையை அவிழ்த்து விடுறா. நான் யாரையும் கூட்டிட்டு போகலை. வார்டன் மேடம் அனுமதி இல்லாம நான் யாரையாவது கேட்டை திறந்து விடுவேனா என்று சாதிக்க பார்த்தான். அவனது உருட்டிய கண்கள் என்னை மிரட்டின. ஆனால் நான் பின்வாங்கவில்லை. இல்லை மேடம், இவர் பொய் சொல்றாரு. இவர் கூட்டிட்டு போனதை நான் என் கண்ணால பார்த்தேன் என்று உறுதியாக கூறினேன். மேடம் நிலைமையின் தீவிரத்தை புரிந்து கொண்டார். உடனடியாக பாதுகாப்பு ஊழியர்கள் இருவரையும் வார்டனையும் அழைத்து கொண்டு அனாதை இல்லத்தின் பின்பகுதிக்கு சென்று சோதிக்கும்படி உத்தரவிட்டார். என்னையும் உடன் அழைத்து சென்றனர். நான் அவர்களை அனாதை இல்லத்தின் பின்புறம் இருந்த யாருமே நடமாடாத பழைய உடைந்த பொருட்கள் போட்டிருந்த இருண்ட அனாதை அறையை நோக்கி அழைத்து சென்றேன். காவலாளி பிரியாவை அந்த பக்கமாக இழுத்து சென்றது என் நினைவில் இருந்தது. அங்கே சென்றதும் காவலாளியின் முகம் முற்றிலும் விகாரம் அடைந்தது. அங்கே ஒண்ணுமே இல்லை மேடம், இந்த பொண்ணு சும்மா கதை விடுறா என்று பதறினான். ஆனால் ஊழியர்கள் மேடமின் கட்டளைப்படி அங்கே கிடந்த பழைய மரத்தடிகளையும் உடைந்த இரும்பு பொருட்களையும் தூக்கி எறிந்தனர். அப்போது மூலையில் கிடந்த பிரியாவின் ஒரு பக்க செருப்பு என் கண்ணில் பட்டது. அங்கே பாருங்க, பிரியாவோட செருப்பு என்று நான் அலறினேன். அங்கிருந்த பழைய மரப்பலகைகளை வேக வேகமாக அப்புறப்படுத்திய போது என் பிஞ்சு நெஞ்சம் அப்படியே உறைந்து போனது. அங்கே இரத்த வெள்ளத்தில் ஆடைகள் கிழிந்த நிலையில் நினைவிழந்தபடி பிரியா கிடந்தாள். அந்த கொடூரமான காட்சியை கண்டதும் என் தலை சுற்றியது. பயத்தில் பிரியா என்று கத்தியபடி நடுங்க தொடங்கினேன். அந்த பாவி காவலாளி தந்தையின் பெயரை பொய் சொல்லி அந்த அப்பாவி சிறுமியை இருட்டறைக்கு இழுத்து சென்று தன் கொடூர மிருகத்தனத்தை காட்டியிருந்தான். உடனடியாக அங்கிருந்தவர்கள் காவலாளியை பிடித்து முட்டிக்கு முட்டி தட்டி மடக்கி பிடித்தனர். சில நிமிடங்களில் காவல்துறை வாகனம் அலறியபடி வந்து சேர்ந்தது. போலீசார் அந்த இரக்கமற்ற காவலாளியை விலங்கிட்டு இழுத்து சென்றனர். ஆம்புலன்ஸ் வரவழைக்கப்பட்டு உயிருக்கு போராடி கொண்டிருந்த பிரியாவை மருத்துவமனைக்கு விரைவாக கொண்டு சென்றனர். ஆனால் அந்த சம்பவம் அனாதை இல்ல நிர்வாகத்தை உலுக்கியது. வார்டன் மேடம் என்னை தனியாக அழைத்து நடந்ததை பத்தி எந்த குழந்தைகிட்டையும் வெளியே யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது, மீறி சொன்னால் உனக்கும் இதே நிலைமைதான் ஆகும் என்று கடுமையாக மிரட்டினாள். அந்த பயங்கர காட்சி என் பிஞ்சு மனதில் ஆழமான வடுக்களை ஏற்படுத்தியது. இரவில் தூங்க முடியாமல் அலறி அடித்து எழுந்திருப்பேன். பிரியாவின் இரத்த கரையும் அவளது சிரித்த முகமும் என் கண்களுக்குள் மாறி மாறி வந்து என்னை சித்திரவதை செய்தன. 3 மாதங்கள் ஓடி மறைந்தன. பிரியா என்ன ஆனால், பிழைத்து கொண்டாளா இல்லையா என்ற எந்த தகவலும் எனக்கு தெரியவில்லை. அந்த நரகத்தில் மீண்டும் முற்றிலும் தனியாளாக பயத்தின் நிழலில் தினமும் செத்து செத்து பிழைத்து கொண்டிருந்தேன். பிரியாவுக்கு நடந்த அந்த பயங்கரமான சம்பவத்திற்கு பிறகு அனாதை இல்லத்தின் ஒவ்வொரு வினாடியும் எனக்கு நரகமாக மாறி இருந்தது. நள்ளிரவில் திடுக்கிட்டு விழித்துக் கொள்வதும் பயத்தில் அலறுவதுமாகவே என் இரவுகள் கழிந்தன. யாராவது என் அருகே வந்தாலே உடல் நடுங்க தொடங்கும்.
அந்த பாவி காவலாளியின் முகமும் இரத்த காயங்களுடன் கிடந்த பிரியாவின் நினைவும் என்னை சித்திரவதை செய்தன. 3 மாதங்கள் கடந்தும் பிரியா பற்றிய எந்த தகவலும் எனக்கு தெரியவில்லை. அந்த பயங்கரமான அமைதியில், அனாதையாக முற்றிலும் தனித்து விடப்பட்ட உணர்வில் தினமும் செத்து செத்து பிழைத்து கொண்டிருந்தேன். அன்று ஒரு நாள் மதிய வேளை திடீரென அந்த வார்டன் பெண்மணி என் அறைக்கு வந்தாள். ஏய் சுமத்ரா, உன்னை பார்க்க உன்னுடைய சாவித்திரி அத்தை வந்திருக்காங்க, சீக்கிரம் வெளியே வா என்று உரத்த குரலில் அழைத்தாள். சாவித்திரி அத்தையா என்று எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. பிரியாவுக்கு நடந்த சம்பவத்திற்கு பிறகு ஏற்பட்ட தீவிரமான பயத்தினால் எனக்கு யாரையும் பார்க்க வேண்டாம் என்று கூறி அழத் தொடங்கினேன். வார்டன் என் கையை பிடித்து கட்டாயப்படுத்தி இழுத்த போது நான் பயத்தில் சத்தமிட்டு அலறினேன். என் அலறல் சத்தம் கேட்டு அங்கிருந்த பெண்மணியே என்னை நாடி உள்ளே வந்தார். அவரை பார்த்ததும் என் அழுகை சட்டென நின்றது. அவர் என் சொந்த அத்தை இல்லை, ஆனால் என் அம்மா உயிரோடு இருந்தபோது எங்கள் வீட்டிற்கு அடிக்கடி வந்து போகும் என் அம்மாவின் சிறு வயது தோழி சாவித்திரி. அவர் என் அருகில் வந்து அன்போடு என் தலையை கோதியபடி, சுமத்ரா பாப்பா, உன்னை பார்த்தா அப்படியே உங்க அம்மாவை மாதிரியே இருக்குடி, உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போகத்தான் வந்திருக்கேன் என்றார். எனக்கு நம்பிக்கை வரவில்லை. அவர் என் கண்களை பார்த்து மென்மையாக தொடர்ந்தார். பயப்படாதே பாப்பா, உங்க அம்மாவும் அப்பாவும் இறந்ததுக்கு அப்புறம் உன் தாய் மாமா உன்னை இங்கே அனாதை இல்லத்துல கொண்டு வந்து விட்டுட்டாருன்னு எனக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது. உன்னை பார்க்க உங்க மாமா வீட்டுக்கு போனப்பதான் விஷயமே புரிஞ்சது. உடனே உன்னை என் கூடவே கூட்டிட்டு போகலாம்னு ஓடோடி வந்தேன். நான் உங்க அம்மாவோட ஆருயிர் தோழி சாவித்திரி. இனிமே நீ என் வீட்டுல தான் இருக்க போற என்று கூறி சட்ட ரீதியான காகித பணிகளை முடித்து என்னை அழைத்து செல்ல தயார் செய்தார். அந்த கொடூரமான அனாதை இல்லத்தின் நரகத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்கப் போகிறது என்பதை நினைத்த போது என் நெஞ்சில் ஒரு மெல்லிய நிம்மதி பெருமூச்சு வந்தது. அவர் என்னை அழைத்து கொண்டு வெளியே நிறுத்தி இருந்த ஒரு மிகப்பெரிய சொகுசான சொகுசு காரில் ஏற்றினார். கார் நகரத் தொடங்கியது. சிறிது நேர பயணத்திற்கு பிறகு ஒரு பிரம்மாண்டமான அரண்மனை போன்ற பங்களாவின் கேட்டை தாண்டி கார் நின்றது. என் வாழ்நாளில் அப்படி ஒரு பெரிய வீட்டை நான் பார்த்ததே இல்லை. சாவித்திரி அத்தை காரை விட்டு இறங்கி என் பழைய துணிப்பையை கையில் எடுத்துக்கொண்டு என்னை உள்ளே வருமாறு சைகை செய்தார். அந்த பங்களாவிற்குள் அடியெடுத்து வைத்த போது அதன் ஆடம்பரமும் அழகும் என்னை பிரமிக்க வைத்தன. ஒவ்வொரு பொருளும் அவ்வளவு நேர்த்தியாக அடுக்கப்பட்டிருந்தன. அத்தை என்னை நேராக ஒரு பெரிய ஹாலுக்கு அழைத்து சென்று மென்மையான சோபாவில் அமர வைத்தார். சிறிது நேரத்தில் என் தந்தையின் வயதொத்த முதியவரான சுந்தரம் பெரியவரை அத்தை உரத்த குரலில் அழைத்தார். அவர் புன்னகையோடு எங்களுக்காக குளிர்ந்த நீரையும் பல சாற்றையும் கொண்டு வந்தார். சுந்தரம் பெரியவர் மென்மையான பார்வையோடு என்னை நோக்கி நீரை நீட்டினார். தண்ணீர் பருகிய சாவித்திரி அத்தை சுந்தரம் பெரியவரை பார்த்து அதிகார தொனியில் உத்தரவிட்டார். சுந்தரம், இவளுக்காக பின்னாடி ஒதுக்கி இருக்க அறைக்கு இவளை கூட்டிட்டு போங்க. இனிமே இவ இங்கேதான் இருப்பா. சுந்தரம் பெரியவர் என் கையை பரிவோடு பிடித்து அந்த பெரிய பங்களாவின் பின்புறம் இருந்த தனி பகுதியை நோக்கி என்னை அழைத்து சென்றார். அனாதை இல்லத்தின் கொடூரத்திலிருந்து தப்பித்து என் தாயின் தோழியின் இந்த மாளிகையில் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என்ற நம்பிக்கையுடன் நான் அவருடைய காலடிகளை பின்பற்றி சென்றேன். அரண்மனை போன்ற அந்த ஆடம்பர பங்களாவில் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும் என்ற எண்ணம் சில நிமிடங்களிலேயே சுக்கு நூறாக உடைந்து போனது. சுந்தரம் பெரியவர் என் கையை பிடித்து கொண்டு பிரம்மாண்டமான பிரதான வீட்டை தாண்டி தோட்டத்தின் மூலையில் ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிக்கு அழைத்து சென்றார். அங்கே நின்றிருந்த சிறிய அறை அந்த மாளிகையோடு எந்த விதத்திலும் சம்பந்தம் இல்லாமல் இருந்தது. அது பராமரிப்பற்ற அழுக்கான ஒரு பழைய குவார்ட்டர்ஸ். சுவர்களில் சாயம் உரிந்திருந்தது. மூலையில் ஒரு பழைய மர அலமாரியும் தரையில் 2 பழைய கயிற்று கட்டில்களும் மட்டுமே இருந்தன. சுந்தரம் பெரியவர் என்னை பரிவோடு பார்த்து, பாப்பா, இனிமே நீ என் கூட இந்த அறையில தான் தங்கணும். இந்த கட்டில் உனக்குத்தான். இதுதான் எஜமானியோட உத்தரவு. ஒரு கட்டிலில் நான் படுத்துப்பேன், இன்னொன்னுல நீ தூங்கு என்றார். என் பழைய துணிப்பையை கட்டிலின் ஓரத்தில் வைத்துவிட்டு அமர்ந்தேன். இறைவா, அனாதை இல்லத்தின் நரகத்தில் இருந்து என்னை காப்பாற்றி மீண்டும் ஒரு சோதனை களத்திலா தள்ளிவிட்டாய் என்று என் நெஞ்சம் கதறியது. சிறிது நேர ஓய்வுக்கு பிறகு சுந்தரம் பெரியவர் சமையலறைக்கு செல்ல ஆயத்தமானார். வா பாப்பா, சமையலறையில எனக்கு சின்ன சின்ன உதவி செய், மனசும் மாறும், நேரமும் போகும் என்று அன்பாக அழைத்தார். அவர் மிகவும் நல்லவர். ஒவ்வொரு வார்த்தையிலும் என்னை பாப்பா என்றே அழைத்தார். நானும் அமைதியாக அவருக்கு தேவையான பாத்திரங்களையும் பொருட்களை எடுத்து தந்தபடி உதவியாக இருந்தேன். அப்போது ஹால் பக்கத்தில்
இருந்து சாவித்திரி அத்தையின் உரத்த குரல் கேட்டது. அவர் பக்கத்து வீட்டு பெண்ணிடம் பேசி கொண்டிருந்தார். இந்த பொண்ணை இங்க கூட்டிட்டு வந்தது என் கட்டாயம்டி. என் தோழியோட தம்பி வீட்டுக்கு போய் விசாரிச்சப்போ அவங்க இவளை அனாதை இல்லத்துல தள்ளிட்டு பொறுப்பை முடிச்சுக்கிட்டதா சொன்னாங்க. எனக்கு வேற யோசனை வந்துச்சு. இவளுக்கு தங்க இடமும் 2 வேளை சோறும் போட்டா போதும். காலத்துக்கும் சம்பளம் இல்லாத இலவச வேலைக்காரியா இருப்பா. தோழி மேல எனக்கு என்னத்தான் பாசம் இருந்தாலும் செத்து போனவங்க பிள்ளைகளுக்கு இதெல்லாம் சகஜம் தானே என்று அத்தை எள்ளலாக சிரித்தார். பக்கத்து வீட்டு பெண், அடி பாவி, உனக்கு ஒரு பையன் இருக்கானே, நாளைக்கு இவ வளர்ந்து உன் பையனை வசியம் பண்ணிட்டா என்ன செய்வாய் என கேட்க அத்தை உரக்க சிரித்தார். அவ அவ்வளவு பெரிய ஆளா? என் பையன் என் பேச்சை தான் கேட்பான். இவ பொறுப்பை சுந்தரம் கிட்ட விட்டுட்டேன். அவரோட சேர்ந்து இவ வீட்டின் எல்லா வேலையையும் செய்யட்டும் என்றார். சுவரோரம் நின்று இதை கேட்ட என் நெஞ்சம் இரத்த கண்ணீர் வடித்தது. அம்மாவுடன் படித்த தோழி என்ற போர்வையில் என்னை அடிமையாக்கவே இங்கு கூட்டி வந்திருக்கிறார் என்பதை உணர்ந்த போது என் வாழ்க்கை மீண்டும் இருண்டது. சாவித்திரி அத்தை என்னை இந்த வீட்டிற்கு அழைத்து வந்ததன் பின்னணியில் இருந்த சுயநல எண்ணத்தை உணர்ந்த நாளிலிருந்து என் இதயம் ஆழமான காயத்துடன் துடித்து கொண்டிருந்தது. தாய் இல்லாத ஒரு அனாதை சிறுமிக்கு இந்த உலகம் எவ்வளவு கொடூரமானது என்பதை ஒவ்வொரு நொடியும் உணர்ந்து கொண்டிருந்தேன். ஆனால் அந்த இருண்ட மாளிகையிலும் எனக்காக 2 புது சுடர்கள் ஒளி வீச தொடங்கின. சாவித்திரி அத்தைக்கு 2 குழந்தைகள் இருந்தனர். மூத்த மகன் அர்ஜுன் என்னை விட 2 வயது மூத்தவன். இளையவள் நந்தினி என்னை விட 1 வயது சிறியவள். நந்தினி மிகவும் வெள்ளந்தியான கள்ளமில்லாத குணம் கொண்ட சிறுமி. அர்ஜுன் சிறு வயதிலேயே நல்ல விவேகமும் நியாய தர்ம உணர்வும் கொண்டவனாக இருந்தான். அன்று மாலை வேளை நான் சுந்தரம் பெரியவருடன் சேர்ந்து சமையலறையில் காய்கறிகளை கழுவி கொண்டிருந்தேன். அர்ஜுனும் நந்தினியும் பள்ளி முடிந்து வீட்டிற்கு வந்திருந்தனர். வீட்டில் ஒரு புது சிறுமி வந்திருப்பதை அறிந்ததும் இருவருமே ஆர்வத்துடன் பின்பக்க குவார்ட்டர்ஸை நோக்கி ஓடி வந்தார்கள். அர்ஜுன் புன்னகையோடு என்னை நெருங்கி, என் பேரு அர்ஜுன், இவ என் தங்கை நந்தினி, நீதானே சுமத்ரா, வா நாம 3 பேரும் சேர்ந்து விளையாடலாம் என்று மிகவும் அன்போடு அழைத்தான். நந்தினியும் என் கையை பிடித்து கொண்டு துள்ளி குதித்தாள். அனாதை இல்லத்தின் கொடுமைகளுக்கும் அத்தையின் கொடூரமான பேச்சுகளுக்கும் நடுவே அவர்களின் அந்த அன்பான அழைப்பு என் வாடிய முகத்தில் ஒரு சிறிய புன்னகையை வரவழைத்தது. நாங்கள் மூவரும் வீட்டின் பின்புறம் இருந்த தோட்டத்தில் ஓடி பிடித்து விளையாடத் தொடங்கினோம். பல மாதங்களுக்கு பிறகு என் பிஞ்சு மனது நிஜமான சந்தோஷத்தை அனுபவித்தது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நீண்ட நேரம் நீடிக்கவில்லை. தோட்டத்தில் நாங்கள் விளையாடுவதை பார்த்த சாவித்திரி அத்தை கோபக்கனல் தெரிக்கும் கண்களுடன் அங்கே ஓடி வந்தார். அர்ஜுன், நந்தினி, அறிவு இருக்கா உங்களுக்கு? இவ நம்ம வீட்டு வேலைக்காரிடி. இவ கூட போய் விளையாடிக்கிட்டு இருக்கீங்க. இவ இடத்துல இவ இருக்கணும். இவ கூட ஸ்நேகம் வச்சுக்கவோ பேசவோ கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றது? ஒழுங்கா 2 பேரும் மேல உள்ள அறைக்கு போங்க என்று கத்தி ஆத்திரப்பட்டார். அப்போது 5ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்த அர்ஜுன் தாயின் அந்த நியாயமற்ற கோபத்தை கண்டு அஞ்சவில்லை. மாறாக எனக்காக தன் தாயை எதிர்த்து பேச தொடங்கினான். அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? இவளும் நம்மை மாதிரி ஒரு சின்ன குழந்தை தானே அம்மா. இவளுக்கும் விளையாட உரிமை இல்லையா? இவ்வளவு சின்ன பொண்ணை கூட்டிட்டு வந்து வேலைக்காரியா வச்சிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட இரக்கமே இல்லையா? ஏன் இவளை சுந்தரம் அண்ணா கூட அந்த பழைய குவார்ட்டர்ஸ்ல தங்க வச்சிருக்கீங்க? மேல நந்தினி அறையில இவளையும் தங்க வச்சா என்ன என்று தைரியமாக கேட்டான். மேலும் தொடர்ந்த அர்ஜுன், உங்க தோழியோட பொண்ணுன்னு சொல்லிட்டு இவ்வளவு கொடூரமா நடத்துறது உங்களுக்கு கொஞ்சமும் அழகில்லை அம்மா. ஒரு பாவமும் அறியாத சின்ன குழந்தையோட வாழ்க்கையில இப்படி விளையாடாதீங்க என்று தன் பிஞ்சு குரலில் நியாயத்தை முழங்கினான். மகன் தன் எதிரிலேயே வைத்து தன்னை கேள்வி கேட்பதை கண்டு சாவித்திரி அத்தைக்கு கோபம் தலைக்கேறியது. அர்ஜுன், வாயை மூடு. எனக்கு பாடம் சொல்லி கொடுக்கிற அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? யாரை எங்கே வைக்கணும்னு எனக்கு நல்லா தெரியும். ஒழுங்கா மேல போய் படி என்று அவனை கடுமையாக கடிந்து கொண்டு விரட்டினார். அர்ஜுன் தன் தாயின் பிடிவாதத்தை கண்டு வருத்தத்துடன் என்னை ஒரு முறை பார்த்தான். அவனது கண்களில் எனக்கான அனுதாபமும் ஆறுதலும் நிறைந்திருந்தன. தாயின் அதட்டலுக்கு பிறகு அவர்கள் மேலே சென்று விட்டாலும் அந்த மாளிகையில் எனக்காக பேசவும் என் நலனில் அக்கறை கொள்ளவும் ஓர் அண்ணனாக அர்ஜுன் இருக்கிறான் என்ற எண்ணம் என் மனதிற்கு பெரிய ஆதரவு கரமாக அமைந்தது. நாட்கள் வாரங்களாகி வாரங்கள் வருடங்களாக உருண்டோடின. சாவித்திரி அத்தையின் பங்களாவில் என் இளமை பருவம் வீட்டு வேலைகளிலேயே கரைந்து கொண்டிருந்தது.
பள்ளிக்கு சென்று படிக்கும் பாக்கியம் எனக்கு கிடைக்கவே இல்லை. படிப்பறிவே இல்லாத அனாதையாக காலை முதல் இரவு வரை பாத்திரங்களை கழுவுவதும் பெருக்குவதும் சமையலறை வேலைகளில் சுந்தரம் பெரியவருக்கு உதவுவதுமே என் தினசரி வாழ்க்கையாக மாறியது. ஆனால் சாவித்திரி அத்தையின் கண்களுக்கு தெரியாமல் அர்ஜுனும் நந்தினியும் என் மீது அளவற்ற அன்பை பொழிந்தார்கள். அர்ஜுன் தன் பாக்கெட் மணியில் இருந்து எனக்காக பலகாரங்களையும் பள்ளி முடிந்து வரும்போது சாக்லேட்டுகளையும் வாங்கி வந்து ரகசியமாக என் குவார்ட்டர்ஸில் வைத்துவிட்டு போவான். நந்தினியும் தன் அண்ணனுடன் சேர்ந்து கொண்டு அம்மா இல்லாத நேரத்தில் தோட்டத்தின் பின்புறம் என்னோடு வந்து பேசி மகிழ்வாள். அவர்களின் இந்த சிறிய அன்பும் ஆதரவுமே என் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல பெரிய தூணாக இருந்தன. ஆண்டுகள் நகர நகர என் பிஞ்சு முகம் மாறி நான் ஒரு இளம் பெண்ணாக வளர தொடங்கினேன். இயற்கையிலேயே என் தாயை போல கிடைத்த அழகும் களங்கமற்ற முகப்பொலிவும் என் வறுமையையும் தாண்டி பளிச்சிட்டன. ஆனால் என் வளர்ச்சியும் அழகும் சாவித்திரி அத்தைக்கு நெஞ்சில் முள்ளாக உறுத்த தொடங்கின. ஒரு நாள் வீட்டின் ஹாலில் ஒரு பெரிய விசேஷம். உறவினர்களும் செல்வந்தர்களான விருந்தினர்களும் வீட்டை நிறைத்திருந்தனர். சமையலறையிலிருந்து குளிர்ந்த பானங்களை எடுத்துக்கொண்டு ஹாலுக்கு சென்றேன். அங்கே வந்திருந்த அத்தையின் பணக்கார உறவினர் பெண் ஒருவர் என்னை உற்று பார்த்தார். என் அழகிலும் அமைதியான முகத்திலும் சொக்கி போன அவர் சாவித்திரி அத்தையிடம், சாவித்திரி, இவ யாரு? உன் பொண்ணா? இவ்வளவு அழகா லட்சணமா இருக்காளே என்று வியப்புடன் கேட்டார். உடனே அத்தை பதற்றத்துடன் நந்தினியை காட்டி, ஐயையோ, அது என் பொண்ணு இல்லைங்க, இதோ நந்தினி தான் என் பொண்ணு என்று சமாளித்தார். ஆனால் அந்த பெண்மணி விடாமல், அப்படியா? ஆனா இந்த முதல் பொண்ணுதான் ரொம்ப அழகா கவர்ச்சியா இருக்கா என்று பாராட்டி பேசினார். விருந்தினர்கள் முன்னிலையில் சொந்த மகளை விட ஒரு வேலைக்காரி அழகாக இருக்கிறாளே என்ற எண்ணம் அத்தையின் வயிற்றெரிச்சலையும் பொறாமையும் தூண்டியது. விருந்தினர்கள் சென்ற மறுகணமே அத்தையின் கோபம் என் மீது வெடித்தது. என் அறையை நோக்கி புயல் போல் வந்தவர் என் தலைமுடியை பிடித்து இழுக்காத குறையாக மிரட்டினார். ஏய் சுமத்ரா, என்னடி திமிரா உனக்கு? எந்நேரமும் தலை வாரிக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு திரிகிறியா? இனிமே நீ எந்த சிங்காரமும் பண்ணக்கூடாது. வீட்டுல ஒரு வேலைக்காரியா அடங்கி உடங்கி இருக்க வழியை பாரு. என் பொண்ணோட பொருட்களை திருடி மூஞ்சியில பூசிக்கிறியா? இனிமே உன்னை இப்படி பார்த்தேன், உன் காலை ரெண்டையும் உடைச்சுடுவேன் என்று கொடூரமாக ஜாடை பேசி என் இறந்த பெற்றோரையும் சேர்த்து ஏசி விட்டு சென்றார். அத்தையின் அந்த விஷ வார்த்தைகள் என் நெஞ்சை பிளந்தன. அழுதபடியே சுந்தரம் பெரியவரிடம் சென்று கதறினேன். பெரியவர் என் தலையை மென்மையாக கோதி, பாப்பா, அனாதையா இருக்கிற நமக்கு அந்த இறைவன் மட்டும்தான் துணை. மனிதர்கள் காட்டுற இந்த வெறுப்பை எல்லாம் மனசுல ஏத்திக்காத. தினமும் விடியற் காலையில பக்கத்துல இருக்கிற கோவிலுக்கு போய் அந்த இறைவன் கிட்ட உன் குறைகளை சொல்லி பிரார்த்தனை செய். நல்ல காலம் சீக்கிரமே வரும் என்று ஆறுதல் கூறினார். அன்று முதல் தினமும் அதிகாலையில் சுந்தரம் பெரியவருடன் கோவிலுக்கு சென்று என் துயரங்களை இறைவனிடம் முறையிடத் தொடங்கினேன். ஆனால் என் வாழ்க்கையில் அடுத்தடுத்து வரவிருந்த புயல்களை நான் அப்போது ஊகிக்கவே இல்லை. நாட்கள் நகர நகர என் பிரார்த்தனைகளை மட்டுமே துணையாக கொண்டு வாழ கற்றுக்கொண்டேன். சுந்தரம் பெரியவர் சொன்னது போல தினமும் அதிகாலையில் கோயிலுக்கு சென்று, இறைவா, இந்த அடிமை வாழ்க்கையிலிருந்து எனக்கு எப்போது விடுதலை கிடைக்கும் என்று கண்ணீர் மல்க முறையிடுவேன். அச்சமயத்தில்தான் அந்த செய்தி வந்தது. உயர் கல்விக்காக வெளிநாடு சென்று இருந்த அர்ஜுன் படிப்பை முடித்துவிட்டு 2 நாட்களில் சொந்த ஊருக்கு திரும்ப போகிறான். அந்த ஆடம்பர பங்களாவே திருவிழா கோலம் பூண்டது. வீட்டை சுத்தம் செய்வதும் அர்ஜுனுக்கு பிடித்த உணவுகளை தயாரிக்க ஆயத்தமாவதும் என வேலைகள் இரட்டிப்பாகின. ஒரு நாள் மதியம் சமையலறையிலிருந்து கழுவிய பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு ஹால் வழியாக சென்று கொண்டிருந்தேன். அப்போது அத்தையின் உடன் பிறந்த சகோதரி வீட்டிற்கு வந்திருந்தார். இருவரும் தோட்டத்தில் அமர்ந்து தீவிரமாக பேசிக் கொண்டிருந்தனர். நான் சுவரோரம் நின்று கேட்டபோது அவர்களின் பேச்சு என் பற்றியதாக இருந்தது. சித்தி அலட்சியமான குரலில் சிரித்தபடி, சாவித்திரி, இந்த அனாதை பொண்ணை இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி சுமக்க போற? வளர வளர இவளோட அழகும் கூடுதே தவிர குறையல. நாளைக்கு அர்ஜுன் வெளிநாட்டில் இருந்து வந்து இவளை பார்த்தா நிலைமை என்னவாகும்? ஒருவேளை அவனுக்கு இவ மேல் ஆசை வந்து இவளையே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு பிடிவாதம் பிடிச்சா என்ன செய்வ? இலவச வேலைக்காரியை போய் வீட்டு மருமகளா ஆக்க முடியுமா என்று விஷத்தை கக்கினார். இதை
கேட்ட சாவித்திரி அத்தையின் முகம் அதிர்ச்சியில் வெளுத்தது. ஐயோ, அப்படி ஒரு நிலைமை வந்தா என் குடும்ப மானமே போயிடுமே, நான் இதை யோசிக்கவே இல்லையேடி என்று பதறினார். சித்தி உடனே, அதுக்கு தான் சொல்றேன், யோசிக்காம இவளுக்கு உடனே ஏதாவது ஒரு ஏழை குடும்பத்துல கை நிறைய சம்பாதிக்காத சாதாரண ஆளா பார்த்து கல்யாணத்தை முடிச்சு அனுப்பிடு. அர்ஜுன் வரதுக்குள்ள, இல்லனா வந்த உடனே இந்த வேலையை முடிச்சிடு என்று துர்யோசனை கூறினார். அத்தை யோசனையுடன், ஆனா கல்யாண செலவுக்கு பணம் வேணுமே என்று கேட்க அதற்கு சித்தி கொடூரமாக சிரித்தார். அதுக்கு ஏன் கவலைப்படுற? சுமத்ராவோட அம்மா அப்பா விட்டுட்டு போன அந்த பழைய வீடு உன் கைவசம் தானே இருக்கு. அந்த சொத்தை வித்து வர பணத்திலேயே இவ கல்யாண செலவை முடிச்சுடு. உன் பாக்கெட்டில் இருந்து ஒரு பைசா கூட செலவாகாது. தொல்லையும் நிரந்தரமா தீர்ந்திடும் என்றார். சுவரோரம் மறைந்திருந்து இதை கேட்ட எனக்கு கால்களின் கீழ் இருந்த பூமி நழுவுவது போல் இருந்தது. என் பெற்றோர் ஆசையாக வாழ்ந்த என் பிஞ்சு பருவ நினைவுகள் நிறைந்த அந்த ஒரே அடையாளத்தையும் விற்க திட்டமிடுகிறார்களா? என் நெஞ்சம் கதறி துடித்தது. ஓடோடி சென்று என் குவார்ட்டர்ஸில் விழுந்து அழுதேன். பின்னாடியே வந்த சுந்தரம் பெரியவரிடம் விஷயத்தை கூறி விம்மினேன். பெரியவர் என் தலையை மென்மையாக தடவி, பாப்பா அஞ்சாதே, நீ உண்மையான மனசோட இறைவனை வேண்டிக்க, அவர் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுவார். இந்த சூழ்ச்சிகள் எல்லாம் சிகரெட் புகை மாதிரி காத்துல கரைஞ்சிடும் என்று ஆறுதல் சொன்னார். ஆனால் அத்தை தீட்டிய அந்த ஆபத்தான திட்டம் என் வாழ்க்கையை எந்த கொடூரமான பாதைக்கு கொண்டு செல்ல போகிறது என்பதை நினைத்து பயத்தில் என் உறக்கமே பறி போனது. 2 நாட்களுக்கு பிறகு அர்ஜுன் வெளிநாட்டிலிருந்து திரும்பினான். இத்தனை ஆண்டுகள் கழித்து வந்திருந்தாலும் அவனிடம் அதே பழைய கள்ளமில்லாத அன்பும் பண்பும் மாறாமல் அப்படியே இருந்தன. என்னை பார்த்ததும் அவன் முகம் மலர்ந்தது. சுமத்ரா, நல்லா இருக்கியா என்று பரிவோடு நலம் விசாரித்தான். ஆனால் அருகில் நின்று கொண்டிருந்த அத்தையின் கொடூரமான பார்வையை கண்டு நான் பதில் கூட பேச முடியாமல் தலை குனிந்து சமையலறைக்குள் சென்று விட்டேன். அர்ஜுன் எனக்கு தெரியாமல் ஒரு ஸ்மார்ட் போனையும் சில பரிசு பொருட்களையும் சுந்தரம் பெரியவரிடம் கொடுத்து எனக்காக கொடுத்து அனுப்பினான். ஆனால் அந்த போனை பார்த்த பெரியவர், பாப்பா இதெல்லாம் எஜமானி கண்ணுல பட்டா உன் கற்புக்கே கற்பிச்சுடுவாங்க, இதை திரும்பி கொடுத்துடு என்று எச்சரித்ததால் நான் பயந்து அதை அர்ஜுனிடமே திரும்பி அனுப்ப முயன்றேன். அர்ஜுன் வந்த மறுநாளே அத்தை தன் கொடூர சதியை அரங்கேற்ற தொடங்கினார். வீட்டின் ஹாலில் திடீரென ஒரு அவசர கல்யாண ஏற்பாடு நடந்தது. இன்றைக்கே சுமத்ராவுக்கு திருமணம் என்று அத்தை திடீரென அறிவித்த போது நான் உறைந்து போனேன். எனக்கு உடுத்துவதற்காக நந்தினியின் பழைய பட்டுப்புடவை ஒன்று கொடுக்கப்பட்டது. நந்தினி என் கண்ணீரை துடைத்து, சுமத்ரா உனக்கு நல்ல வாழ்க்கை அமையணும் என்று வாழ்த்தி என்னை மணப்பெண்ணாக அலங்கரித்தாள். மனதிற்குள் 1000 பயங்கள் இருந்தாலும் அடிமை வாழ்க்கையிலிருந்து விடுதலை கிடைத்தால் போதும் என்ற எண்ணத்தில் நான் அமைதியாக மணமேடைக்கு சென்றேன். ஆனால் மணமேடையில் ஐயரின் அருகில் அமர்ந்திருந்த மாப்பிள்ளையை பார்த்த எனக்கு பூமி அதிர்ந்தது. அங்கே அமர்ந்திருந்தது ஒரு வாலிபன் அல்ல, நரைத்த தலைமுடியும் சுருங்கிய முகமும் கொண்ட ஒரு நடுத்தர வயதுடைய முதியவர். அவர் அத்தையின் வயல்வெளிகளில் வேலை செய்யும் ஒரு ஏழை வேலைக்காரனின் மகன் என்று கூறப்பட்டாலும் அவரது தோற்றம் ஒரு முதியவரை போல இருந்தது. நான் அதிர்ச்சியில் உறைந்து நிற்க அந்த முதியவரின் தந்தை உரத்த குரலில், எஜமானி அம்மா, என் மகனுக்கு கல்யாணமாகி 3 வருஷமாகியும் குழந்தை இல்லைன்னு தானே இந்த அனாதை பொண்ணை 2வது பொண்டாட்டியா கட்டி கொடுக்க சம்மதிச்சிங்க, அப்புறம் என்ன யோசனை என்று சாதாரணமாக கூறினான். அந்த வார்த்தைகள் மனப்பந்தலில் இடியென இறங்கின. எனக்கு ஏற்கனவே திருமணமாகி குழந்தைக்காக 2வதாக தாரமாக என்னை முதியவருக்கு கட்டி கொடுக்க அத்தை சதி செய்திருக்கிறார் என்ற கொடூரமான உண்மை அங்கே அம்பலமானது. என் பெற்றோரின் சொத்தை விற்று என் வாழ்க்கையை ஒரு முதியவரின் 2ஆம் தாரமாக சீரழிக்க அத்தை போட்ட திட்டம் தெரிந்து என் நெஞ்சம் கதறியது. அம்மா, ஒரு அனாதை பொண்ணுக்கு நீங்க செய்யற துரோகம் இதுதானா என்று நந்தினி கதறினாள். ஆனால் அத்தை, இவளுக்கு இதுவே அதிகம், இதை கேட்க நீ யாரடி என்று கத்தினார். அப்போது ஹாலுக்குள் புயல் போல நுழைந்தான் அர்ஜுன். நடப்பதை அறிந்து அவன் முகம் கோபக்கனலாக மாறியது. ஐயரை பார்த்து, நிறுத்துங்க என்று கத்தியவன் அந்த முதியவரையும் அவரது தந்தையையும் சட்டையை பிடித்து வெளியே தள்ளினான். அத்தை ஆத்திரத்துடன், அர்ஜுன், என் முடிவில் தலையிட உனக்கு என்ன உரிமை இருக்கு என்று கத்தினார். அப்போது அர்ஜுன் எல்லாரும் அதிர்ந்து போகும் வகையில் ஒரு முடிவை அறிவித்தான். என் கையை இறுக பற்றியபடி, இவள் வாழ்க்கையை இப்படி
சீரழிக்க நான் விடமாட்டேன். சுமத்ராவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று உரத்த குரலில் முழங்கினான். அந்த வார்த்தையை கேட்டதும் அத்தையும் அவரது கணவரும் ஆத்திரத்தின் எல்லைக்கே சென்று அர்ஜுனை தடுக்க பாய்ந்தனர். பந்தலே ரணகலமானது. நான் பயத்தில் நடுங்கியபடி அர்ஜுனின் பிடியிலிருந்து கையை விடுவித்துக் கொண்டு ஓடோடி சென்று என் குவார்ட்டர்ஸ் அறை கதவை மூடிக்கொண்டு கதறி அழுதேன். என் விதி என்னை எங்கு கொண்டு போய் நிறுத்தப் போகிறது என்று தெரியாமல் இருட்டில் தவித்தேன். குவார்ட்டர்ஸ் அறையின் கதவை மூடிக்கொண்டு உடலெல்லாம் நடுங்க பயத்தில் சுருண்டு கிடந்தேன். பிரம்மாண்டமான அந்த பங்களாவின் ஹாலில் இருந்து அத்தையின் ஆத்திர கூச்சலும் அர்ஜுனின் உரத்த குரலும் இடிபோல கேட்டுக்கொண்டே இருந்தன. ஒரு அனாதை சிறுமிக்காக என் சொந்த குடும்பமே இரண்டு பட்டு நிற்கிறதே, என் விதி ஏன் இவ்வளவு கொடூரமானது என்று நெஞ்சம் பிளக்க இறைவனிடம் கதறினேன். திடீரென என் அறை கதவு பலமாக தட்டப்பட்டது. பயந்து போய் மெதுவாக கதவை திறந்தேன். அங்கே அர்ஜுன் நின்று கொண்டிருந்தான். அவனது கண்கள் கோபத்திலும் ஆவேசத்திலும் சிவந்திருந்தன. அவனுக்கு பின்னால் சுந்தரம் பெரியவரும் நந்தினியும் கலங்கிய கண்களோடு நின்றிருந்தனர். அர்ஜுன் என் அருகில் வந்து தன் கைகளால் என் கண்ணீரை மென்மையாக துடைத்தான். சுமத்ரா, பயப்படாதே, உனக்கு இனி எந்த ஆபத்தும் வராது என்று ஆறுதல் கூறினான். சுந்தரம் பெரியவர் புன்னகையோடு என்னை பார்த்து, பாப்பா, அர்ஜுன் தம்பி உனக்காக பேசின அந்த வார்த்தைகளை கேட்டு அந்த இறைவனே கண் கலங்கி இருப்பார். உண்மையான அண்ணன் எப்படி இருக்கணும்னு தம்பி நிரூபிச்சிட்டாரு என்றார். நடந்தது இதுதான். அனைவரின் முன்னிலையிலும் நான் சுமத்ராவை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று அர்ஜுன் அறிவித்ததும் அத்தையும் அவருடைய கணவரும் ஆத்திரத்தின் எல்லைக்கே சென்று அவனை தடுத்து நிறுத்தி ஏசினார்கள். ஆனால் அர்ஜுன் சற்றும் அசையவில்லை. அவன் தன் பெற்றோர் மற்றும் உறவினர்களை பார்த்து உரத்த குரலில் சொன்னான், நான் சுமத்ராவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னது உங்களோட இந்த அநியாயமான சதியை தடுத்து நிறுத்தத்தானே தவிர வேறில்லை. சுமத்ரா எனக்கு என் உடன் பிறந்த தங்கை. நந்தினியை போல இன்னொரு உடன் பிறவா தங்கை. என் தங்கையோட வாழ்க்கையை இந்த மாதிரி ஒரு முதியவருக்கு இரண்டாம் தாரமாக்கி கெடுக்க நான் ஒருபோதும் விடமாட்டேன். அண்ணனா நின்று இவளுக்கு பாதுகாப்பா இருப்பேன் என்று சபதமேற்றான். தொடர்ந்து அர்ஜுன், சுமத்ராவுக்கு பொருத்தமான நல்ல குணமுள்ள என் நண்பன் மோகனைத்தான் இவளுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். அவனும் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து தன் சொந்த உழைப்பால் முன்னுக்கு வந்தவன். சுமத்ராவை அவன் கண்ணின் மணி போல பார்த்துப்பான் என்று அதிரடியாக அறிவித்து அத்தையின் பிடிவாதத்தை உடைத்து தன் காரியத்தை சாதித்தான். அடுத்த நாளே அர்ஜுனின் ஏற்பாட்டின்படி மோகன் அந்த வீட்டிற்கு வந்தான். அர்ஜுனும் மோகனும் பள்ளி பருவத்திலிருந்தே உயிர் நண்பர்கள். மோகன் தன் சிறு வயதிலேயே பெற்றோரை இழந்து பல போராட்டங்களை சந்தித்து தன் தந்தையின் பழைய வீட்டை மீட்டெடுத்து சுயமரியாதையோடு வாழ்ந்து வரும் ஒரு தங்கமான மனிதன். வீட்டின் பூஜை அறையில் மிகவும் எளிய முறையில் அர்ஜுன் மற்றும் நந்தினியின் முன்னிலையில் எனக்கும் மோகனுக்கும் திருமணம் நடந்து முடிந்தது. அத்தை முகத்தை திருப்பிக் கொண்டு நின்றாலும் அர்ஜுன் ஒரு மூத்த அண்ணனின் இடத்தில் நின்று சாஸ்திர சம்பிரதாயங்களை செய்து என்னை வழி அனுப்பி வைக்க தயாரானான். விடைபெறும் வேளையில் சுந்தரம் பெரியவர் என் தலை மீது கை வைத்து, மகளே, உனக்கு ஒரு நல்ல தந்தை ஸ்தானத்தில் இருந்து உன்னை வழி அனுப்பி வைக்கிறேன். இனி உன் வாழ்க்கையில் ஒளி மட்டுமே இருக்கும் என்று கண்ணீர் மல்க வாழ்த்தினார். அர்ஜுன் என் கைகளை பற்றி, சுமத்ரா, இன்னையிலிருந்து உனக்கு ஒரே ஒரு தங்கை இல்ல, 2 தங்கச்சிகள்னு ஞாபகம் வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலும் இந்த அண்ணன் உனக்கு பின்னால பாதுகாப்பா இருப்பேன் என்று உணர்ச்சி வசப்பட்டு கூறினான். ஆதரவற்ற அனாதையாக, வேலைக்காரியாக பழி சொற்களை சுமந்த என் வாழ்க்கையில் ஒரு நிஜமான அண்ணனின் அரவணைப்போடும் சுந்தரம் பெரியவரின் தந்தை பாசத்தோடும் என் புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக மோகனுடன் புறப்பட்டேன். அர்ஜுன் அண்ணனின் ஆசியோடும் சுந்தரம் பெரியவரின் பாசத்தோடும் மோகனின் கரம் பிடித்து அந்த புதிய வீட்டிற்குள் அடியெடுத்து வைத்தபோது என் மனதிற்குள் ஒருவித அமைதியும் பாதுகாப்பும் நிறைந்திருந்தன. இத்தனை ஆண்டுகள் அனாதை இல்லத்தின் நரகத்திலும் அத்தையின் வீட்டில் வேலைக்காரியாகவும் அனுபவித்த சித்திரவதைகள் அனைத்தும் ஒரு கனவை போல மறைந்து போயின. மோகனின் வீடு பெரிதாக இல்லை என்றாலும் அது அன்பினாலும் அமைதியினாலும் நிறைந்திருந்தது. மோகனும் சிறு வயதில்
வயதிலேயே தன் பெற்றோரை இழந்து உறவினர்களின் சதிகளையும் வறுமையையும் போராடி வென்று தன் தந்தையின் பழைய வீட்டை மீட்டெடுத்தவன். பெற்றோர் இல்லாததன் வலியும் ஆதரவற்ற நிலையின் வேதனையும் அவனுக்கு நன்றாகவே தெரிந்திருந்ததால் என்னை ஒரு மனைவியாக மட்டுமின்றி தன் சொந்த உயிராகவே நேசித்து அரவணைத்தான். சுமத்ரா, உன் கடந்த கால சோகங்களை இனி நீ யோசிக்கவே கூடாது. இந்த வீடு உன்னோடது. உன் மனசுக்கு என்ன சந்தோஷம் தருமோ அதை மட்டும் செய் என்று மோகன் என்னிடம் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் என் காயம்பட்ட நெஞ்சிற்கு மருந்தாக அமைந்தது. திருமணம் முடிந்த சில நாட்களிலேயே சுந்தரம் பெரியவரும் அத்தையின் வேலையிலிருந்து விலகி எங்களோடு வந்து தங்கி கொண்டார். பாப்பா, என் ஆயுசு முடிகிற வரைக்கும் உனக்கு ஒரு தகப்பனா இருந்து உன்னை பார்த்துப்பேன் என்று கூறி வீட்டின் ஒரு பெரியவராக எங்களை வழி நடத்தினார். அர்ஜுன் அண்ணனும் நந்தினியும் வார இறுதி நாட்களில் எங்களை பார்க்க ஓடோடி வருவார்கள். அண்ணன் எனக்காக பலகாரங்களையும் வீட்டுக்கு தேவையான பொருட்களையும் அன்போடு வாங்கி வந்து குவிப்பான். மாதங்கள் வேக வேகமாக உருண்டோடின. என் வாழ்க்கையில் உச்சக்கட்ட மகிழ்ச்சியாக நான் கர்ப்பமாக இருக்கும் இனிப்பான செய்தி எங்களுக்கு தெரிய வந்தது. இந்த செய்தியை கேட்டதும் மோகனின் கண்களில் ஆனந்த கண்ணீர் வழிந்தது. சுந்தரம் பெரியவர் இறைவனுக்கு நன்றி செலுத்தி வீடெல்லாம் இனிப்புகளை வழங்கினார். அர்ஜுன் அண்ணன் ஓடோடி வந்து, சுமத்ரா, என் தங்கை தாயாக போறா. இனி உனக்கு பிறக்க போற குழந்தைதான் இந்த குடும்பத்தோட செல்ல குழந்தை என்று கூறி துள்ளி குதித்தான். அனாதையாக ஆதரவற்று வீதியின் ஓரத்திலும் அனாதை இல்லத்திலும் கண்ணீரோடு நின்ற என் பிஞ்சு பருவம் நினைவுக்கு வந்து போனது. பெற்றோர் இல்லை, சொந்த மாமாவும் கைவிட்டான், அத்தையும் சீரழிக்க பார்த்தாள். ஆனால் எல்லாவற்றையும் தாண்டி இறைவன் எனக்கு ஒரு நல்ல கணவனையும் தந்தையை போன்ற சுந்தரம் பெரியவரையும் உயிரை கொடுக்கும் அண்ணனாக அர்ஜுனையும் தந்திருக்கிறான். இன்று என் வயிற்றில் இருக்கும் புது உயிரின் அசைவை உணரும் போதெல்லாம் என் நெஞ்சில் நம்பிக்கையும் சந்தோஷமும் மட்டுமே நிறைகிறது. விதியின் கொடூரமான இருளை தாண்டி என் வாழ்க்கை இப்போது ஒரு புதிய விடியலை நோக்கி பேரமைதியோடும் மகிழ்ச்சியோடும் மலர்ந்து பயணிக்கிறது. இது போன்ற கதைகளை தொடர்ச்சியாக கேட்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.